ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்றைக்கி மார்னிங் டைம் 8:30 ஆச்சு. நான் இன்றைக்கி என்னோடய சின்ன மாடி தோட்டத்தை காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்னது. அதில் வந்து ஃப்ளவர் பிளான்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. மாடிக்கு போகிற வழியில் நான் வந்து ஜீசி, மணி பிளான்ட் அண்ட் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. இது வந்து மேலே செத்தே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே நிழலில் வச்சு தண்ணி ஊற்றுனனால நல்லா வந்துட்டு இருந்தது. இப்போ ஏன் வாடி இருக்குன்னு தெரியல. இது வந்து பட்டன் ரோஸு. அது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ். அது இது ஜீசி. மாடிக்கு போகலாம். மாடிக்கு வந்தே 4 days ஆச்சு. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் இப்போ வந்து அவள் சரியாயிட்டா. மாடிக்கு வந்தே 4 days ஆச்சு. சுத்தமாக எதையுமே பார்க்கவே இல்லை. ரோசஸ்லாம் பூத்துருக்கு, ஆனால் கட் பண்ணவே இல்லை இல்லைங்களா? பாருங்கள், 4 daysக்கு முன்னாடி பூத்ததெல்லாம் ரொம்ப ஃபேட் ஆகி பேல் ஆகி இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நான் வந்து தண்ணி ஊற்றி அதில் ஓட்டை போட்டு வச்சா தண்ணி மெல்ல மெல்ல போயிட்டே இருக்கும். ஃபுல்லாக மாய்ஸ்சர் ரிட்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால் கத்திரிக்காய் செடியெலாம் நல்லா இருக்குது. நான் நினச்சேன் காஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. நல்லா இருக்குது. பூ எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் உரம் வைக்கலாம் எல்லாத்துக்கும். எல்லா கத்திரிக்காய் செடியிலையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா 4-5 போன வாரம் நினைக்கிறேன் பாப்பாவுக்கு போன வாரம் வந்து பூச்சியாக இருந்துச்சு. இது அடீனியம். தண்ணியே ஊற்றலைனாலும், வருஷக்கணக்காக ஊற்றலைனாலும் அடீனியம் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ஜான்சன் அங்கிள் கொடுத்தாரு, அதனால் இது பேர் வந்து ஜான்சன். மார்னிங் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஜாதிப்பூ. இங்கே பாருங்களேன், ஃபெய்ரி ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்ட்டு. இது வந்து கொடி. நம்ம கொடியாக சுற்றி விட்டோன்னா செடி ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து அவக்காடோ. நான் நிறையா அவக்காடோ சாப்பிடுவேன். அதுக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியாக இருக்கனால வாங்கி வைக்க முடியல. சரி, ஓகே, நம்ம விதை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். வளர்ந்துருச்சு. எப்படியாவது இதை மரமாக்கிடணும். இது வந்து முல்லைப்பூ. தண்ணி ஊற்றுறதுனால முல்லைப்பூவும் நல்லா பூத்துருக்கு. எனக்கு முல்லைப்பூவும் ஜாதிப்பூவும் சேர்ந்து டெய்லி ஒரு 100 ஃப்ளவர்ஸ் எனக்கு கிடைக்கும். இதுதான் என்னோட சின்ன தோட்டம். வெயிலாக இருந்தால் கூட நல்லா காற்றடிச்சுது. இது வந்து 7 days 7 day ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா அது. இது வந்து லைமு, கத்தரிக்காய் செடி. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஈவினிங் டைமில் தண்ணி ஊற்றி சின்னதாக சேஃப்டி பின்னில் ஓட்டை போட்டு எல்லா தொட்டிலையும் வச்சிட்டோன்னா தண்ணி மெதுவாக இறங்குறதுனால வந்து மாய்ஸ்சர் ரிட்டைன் ஆகிட்டே இருக்குது. நம்ம 2-3 days தண்ணி ஊற்றலைனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ரிச்சாக இருக்கும் பிளான்ட்ஸ் எல்லாம், ஹெல்த்தியாக. எல்லோ பிளான்ட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதுக்கும் உரம்லாம் வைக்கணும். பாருங்கள், 4 daysக்கு முன்னாடி பூத்ததெல்லாம் எப்படி பேல் ஆகிருக்குன்னு. அதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். நல்லா அழகான ஃப்ளவர்ஸ், ஒயிட் அண்ட் ரெட். இது ரெண்டும் ஒரே ப்ரீடு தான், ஆனால் கலர் மட்டும் வேறு. எல்லா நாளுமே ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் கைஸ் இந்த செடியில். இது வந்து ஒரு மேல் பிரான்ச்சை சொல்லுவாங்க இல்லையா, அதை கட் பண்ணி விடணும். அதை கட் பண்ணால் தான் பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ரோஸ்மெரி கையில் தொட்டாலே ஈவினிங் போய் நம்ம கீழே போய் நம்ம கை கழுவுற வரைக்கும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ரோஸ்மெரி இதுவும் ஒரு ரோஜா தான். இது ஃபுல்லாக வந்து ஜாஸ்மின். இது வந்து இருவாச்சி பூ. 5 layers இருக்கும். ஒரு பூவே அவ்வளோ பெருசாக இருக்கும். 5 layers நல்ல வாசமாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். 5 layers 1 2 3 4 5ன்னு. இது நார்மல் மல்லி. இந்த மாடி ஃபுல்லாகவே நான் வந்து செடி வச்சுருந்தேன் கைஸ். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஃபுல்லாக இருக்கும். நடக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அதுக்கப்புறம் பண்டிஹுட் பிரச்சனை வந்து வேரோட எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு தான். அதனால் வந்து எல்லா செடியும் எடுத்துட்டு க்ரோ பேக்ஸில் வச்சுருந்தேன். எல்லா க்ரோ பேக்ஸையும் எடுத்து வச்சுட்டேன் நான்.
அப்புறம் வந்து இப்போ வந்து ஃப்ளவர் பிளான்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது. செடினா எனக்கு உயிர். ஸோ எதுவும் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதுனால இது வந்து முல்லைப்பூ வாங்கினதுலேருந்தே இது இப்படி தான் இருக்குது. பல்லாவரம் சந்தையில் ஒரு தாத்தா கிட்ட வாங்கினேன். இது வந்து ரோஸ், ஜாஸ்மின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து கோவக்காய்க்கு ஒரு கொடி கட்டணும். நான் இன்னும் அதுக்கு கொடி இன்னும் கட்டி விடலை. அதில் ஒரு தக்காளி செடியும் முளைச்சிருச்சு. இது வந்து கறி லீஃபு. இதுதான் கைஸ் என்னோடய குட்டி தோட்டம். இதெல்லாம் வந்து மரங்கள் செடி. ஃபஸ்ட்டு வந்து கோவா, அடுத்து இருக்கிறது வந்து மேங்கோ ட்ரீ உடஞ்சி போயிடுச்சு காற்றுல, திருப்பி வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து ஸ்வீட் லைம். அடுத்து வந்து சப்போட்டா. இது வந்து வாட்டர்மெலன், வாட்டர் ஆப்பிள், பிங்க் வாட்டர் ஆப்பிள். இது வந்து பொமோகிரானேட். இந்த சைடு ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்கும். இது வந்து பொமோகிரானேட் வந்து நான் 10க்கு மேலே எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து என்ன இல்லை, இது கற்பூரவள்ளி. இது ஹஸ்பண்டோட பாபல். இந்த கல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பெஞ்ச் இருந்தது, ஜிம் பெஞ்சு. அந்த பெஞ்செல்லாம் வந்து 15 இயர்ஸ் ஆனதுனால டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை தூக்கி போட்டாச்சு. இனிமேல் வாங்கணும் புதுசாக. ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நான் இந்த ஷேடில் நின்றுட்டு உங்களுக்கு குட்டி தோட்டத்தை காமிக்கிறேன். சின்ன தோட்டம் தான் இது என்னோடது. பட் ஹாப்பியாக இருக்கும் இங்கே வந்தால். ஃபுல்லாகவே செடி வச்சுருந்தேன். இப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ஒரு 2 ரோ மட்டும் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய சின்ன தோட்டம் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.